கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீனல் கேல்குலே பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீனல் கேல்குலேனா ரீனல் ஸ்டோன் இன்னொரு பேர், ஓகேவா? இன்னொரு பேர் ரித்தியாசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப காமன் டிசீஸ் ஆஃப் த யூரினரி ட்ராக்டில் வர ரொம்ப காமனான டிசீஸ். இப்போ இதோட காசஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எதனால் வரும்னா, ஹைப்பர் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் த ரிலேட்டிவ்லி இன்சால்யூபிள் யூரினரி கான்ஸ்டியூஷன். ஹைப்பராக எக்ஸ்க்ரீஷன் ஆகுது யூரினரி கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே, ஓகேவா? அடுத்தது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இன் த யூரின், அல்டர்ட் யூரினரி கிறிஸ்டலாய்டு, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி, இன்க்ரீஸ்ட் யூரினரி அவுட்புட்டு, யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் ஸ்டாசிஸ், ஹைப்பர் பேராதைடிசம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரீனல் ஸ்டோன் வர நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ரீனல் கேல்குலே வந்து ப்ரைமரி, செகண்டரி இருக்குது. ப்ரைமரியில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் appears in apparently healthy urinary tract without any antecedent inflammation. இன்ஃப்ளமேஷன் எதுவுமே இல்லாமல் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்குது. என்ன ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சலேட் கேல்குலே. ஆக்சலேட்னா கால்சியம் ஆக்சலேட், ஓகேவா? இது வந்து ஒரு யூஸ்வலாக சிங்கிளாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஸ்டோனாக இருக்கும். டார்க் கலரில் இருக்குது. ஸ்டெய்னிங் வித் அல்டர்ட் பிளட்டு ப்ரெசிபிடேட்லாம் வந்து இந்த ஸ்டோன்ஸில் வந்து இருக்கும், ஓகேவா? இது வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்பெரி ஸ்டோனுன்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறனால இதோட ப்ரொஜெக்ஷன்லாம் காசஸ் ப்ளீடிங் வந்து ஆகும் டிஷ்யூஸ்லலாம். அதனால் இது மல்பெரி ஸ்டோன்னு சொல்கிறோம். இது வந்து டெபாசிட்டர் ஆஃப் செகண்டரி ஃபாஸ்பேட் ஆன் சர்ஃபேஸ். இதோட சர்ஃபேஸில் வந்து செகண்டரி ஃபாஸ்பேட் டெபாசிட் ஆகுது. அதனால் வந்து இன்ஃபெக்ஷன் நடக்கும். லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் மிக்சடு ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் அண்ட் யூரேட் ஸ்டோனு. யூரிக் ஆசிடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பியூர் யூரிக் ஆசிட் ஸ்டோனு. இது வந்து ரேராக தான் வந்து நம்ம எக்ஸ்ரேயில் பார்க்க முடியும். யூஸ்வலாக இது மல்டிப்புளாக தான் இருக்கும், சிங்கிளாக இருக்காது. ஸ்டோன்ஸ் வந்து மாடரேட் ஆர்ட்னஸாக இருக்கும். கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ டு டார்க் ப்ரௌனில் இருக்கும். இதான் வந்து யூரிக் ஆசிட் அண்ட் யூரேட் கேல்குலே. நெக்ஸ்ட் வந்து சிஸ்டைன் கேல்குலேயில் வந்து பார்த்திங்கன்னா this stone usually appear in patient with கிறிஸ்டைன் யூரியா இருக்கவங்களுக்கு தான் இது வந்து ஸ்டோன் காமனாக வரும். இது வந்து அமினோ ஆசிட் ரிச் இன் சல்ஃபர் வந்து அதிகமாக இருக்கும். யூஸ்வலி மல்டிப்புளாக தான் இருக்கும். சாஃப்ட் அண்ட் எல்லோ ஆர் பிங்க் இன் கலரில் வந்து இந்த கேல்குலே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாந்தைன் கேல்குலே. இது ரொம்ப ரொம்ப ரேரு. எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது, பிரிக் ரெட்டில் இருக்கும். கட் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா லேமிலார் அப்பியரன்ஸில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து இண்டிகோ கேல்குலே. இது வந்து ரொம்ப அன்காமனாக இருக்கும், ரொம்ப ரேர் தான். ப்ளூ கலரில் இருக்கும். டெபாசிஷன் ஆஃப் ட்ரிப்டோஃபேன் இந்த இண்டஸ்டைன். இது வந்து என்னங்க ஃபார்ம்டு பை டெபாசிஷன் ஆஃப் ட்ரிப்டோஃபேன் இந்த இண்டஸ்டைனில் வந்து டெபாசிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்டரி ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பேட் கேல்குலே அண்ட் மிக்சடு ஸ்டோன்ஸு. பாஸ்பேட்டில் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் இருக்குது, ஃபாஸ்பேட் இருக்குது, அடுத்தது அமோனியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பேட் இருக்குது. இது எல்லாமே கலந்ததுனால பாஸ்பேட் கேல்குலே சொல்கிறோம். யூஸ்வலாக ஸ்மூத்தாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஃப்ரையபிளாக இருக்கும், டர்ட்டி ஒயிட் இன் கலரில் இருக்கும். ஷேப் வந்து சாஃபான் கேல்குலஸ். கட் சர்ஃபேஸில் வந்து கிறிஸ்டலாய்டு வந்து டெபாசிட் ஆகிருக்கும். மிக்சடு ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பேட் ஸ்டோன் மே அக்வயர் அஸ் கவரிங் அஸ் ப்ரைமரி ஸ்டோன், ஓகேவா? இது அல்கலைன் யூரின்னால இந்த மிக்சடு ஸ்டோன் வருது. எஃபெக்ட் ஆஃப் ஸ்டோன்னால் என்ன நம்மளுக்கு நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேம் கிட்னியில், ஒரே கிட்னியில் வந்து இப்போ ஒரு ரைட் கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குன்னா அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது, இன்ஃபெக்ஷன் நடக்குது, எபித்தீலியம் ரஃப் அண்ட் திக்கண்ட் ஆகுது, அண்டர்கோர் மெட்டாஃப்ளேஷியா வந்து நடக்குது. இது வந்து சேம் கிட்னியில் நடக்குது. இப்போ ரைட் சைடில் வந்ததுன்னா ஆப்போசிட் சைடில் என்ன நடக்கும்னா காம்பன்சேட்ரி ஹைப்பர்ட்ரோஃபி. இப்போ ரைட் சைடில் வந்துடுச்சு கிட்னியில். இப்போது லெஃப்ட் சைடில் வந்து எல்லா ஒர்க் லோடு அதிகமாகிடும், ஃபங்க்ஷன் எல்லாமே அதிகமாகிடும். அதனால் காம்பன்சேட்ரி ஹைப்பர்ட்ரோஃபி நடக்குது, ஸ்டோன் ஃபார்மேஷன், இன்ஃபெக்ஷன் நடக்குது, கேல்குலே அனியூரியா இருக்குது. இதுதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஸ்டோன். அடுத்து வந்து கிளினிக்கல் ஃபீச்சர் பார்க்கலாம். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா பெயின் தான் வந்து சிவியராக இருக்கும். ஃபிக்ஸ்டு ரீனல் பெயின் இருக்கும், இல்லை டல் ஏக்கிங் ஆர் போரிங் பெயின் இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா யூரிட்ரிக் பெயின் இருக்குது. அகோனைசிக் பெயின் ரேடியேட்டிங் ஃப்ரம் க்ளாயின் டு க்ராயின் வந்து ரேடியேட் ஆகுது. ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் இருக்கும், நாசியா வாமிட்டிங் இருக்குது, பல்ஸ் வந்து குயிக்காக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து ஃபால்ஸாக இருக்கும். அப்புறம் ரெஃபர்டு பெயின் வந்து ரேராக தான் இருக்கும். ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் வந்து காமனாக இருக்குது. எமச்சூரியா வந்து இருக்கும். யூரின் வந்து டர்ட்டியாக இருக்கும். ஸ்மோக்கி டியூரிங் ஆர் ஆஃப்டர் ஆன் அட்டாக் ஆஃப் பெயின் வந்ததுக்கப்புறம் ஸ்மோக்கியாக இருக்கும்.
யூரின். ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து டெண்டனஸ் இருக்குது, மசில் ரிஜிடிட்டி இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். சரி ஓகே, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிளட் எக்ஸாமினேஷனில் இன்க்ரீஸ்டு WBC இருக்கும். யூரினைசிஸ் பண்ணுறோம். யூரினில் வந்து அதோட pH, டர்பினிட்டி, அப்புறம் கலரு, ஆர்டரு, ஆர்பிசி இருக்கா, பஸ்ஸல்ஸ் இருக்கா, அது மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கணும். அடுத்தது ரேடியாலஜியில் வந்து எக்ஸ்ரே பார்க்கணும். செகண்ட் வந்து எக்ஸ்கேட்ரி யூரியோகிராம் பார்க்குறோம். இது வந்து நெசசரி டு அக்யூரேட்லி எங்கே கரெக்டாக வந்து கால்குலஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷேடோ நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்காக வந்து இந்த எக்ஸ்கேட்ரி யூரோகிராம் பார்க்குறோம். அடுத்தது USG, CT, அப்புறம் ரீனல் ஸ்கேன் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம காமனாக பண்ணுறது ஃபார் ரீனல் கால்குலை. சரி, இப்போது ரீனல் கால்குலை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போது ஹோமியோபதி மெடிசனில் என்னெல்லாம் மெடிசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைக்கோபோடியம் பார்த்திங்கன்னா ரெட் சாண்ட் இன் யூரின் இருக்கும், சைல்டு க்ரைஸ் பிஃபோர் யூரினேட்டிங், பெயின் இன் பேக் இருக்குது, அமிலேஷன் பை யூரினேஷன், ரீனல் கால்குலை ரைட் சைடாக இருக்கும், பாலியூரியா அட் நைட் இருக்குது. இது வந்து லைக்கோபோடியம். பெர்பரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீனல் ஆர் வெசிகுலர் சிம்டம்ஸ் இருக்குது, ஸ்டிச்சிங் பெயின், ரீனல் கால்குலை கொடுக்கலாம். யூரின் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷு, பிளட் ரெட்டு வித் திக்கு ஸ்லிம்மி மியூக்கஸ், டிரான்ஸ்பரண்ட் ரெட்டிஷ் ஆர் ஜெல்லி லைக் செடிமெண்ட் இருக்கும். அடுத்தது ஹைட்ராஜியா ஆர்போரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்னிங் பெயின் யூரேட்ராவில் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட் டிசைர் இருக்கும் யூரினேஷனு, யூரின் ஹார்ட்ஸ் டூ, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதே டிஃபிகல்ட்டாக இருக்கும், டெபாசிட் ஆஃப் மியூக்கஸ் இருக்குது, ஷார்ப் பெயின் இருக்கும், கிரேட் தேர்ஸ்ட் இருக்குது, ப்ரொஃப்யூஸ் டெபாசிட் ஆஃப் யூரிட் அமார்பரஸ் சால்ட் வந்து ப்ரொஃப்யூஸாக டெபாசிட் ஆகிருக்கு யூரினில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரசபெர்லா வந்து யூரின் ஸ்கேண்டியாக தான் இருக்கும், ஃப்ளேக்கியா, ஸ்லிம்மியா, சாண்டியா, பிளட்டியாக இருக்குது, ரீனல் கோலிக்கு இருக்குது. சிவியர் பெயின் வந்து யூரின் பாஸ் பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு சிவியர் பெயின் இருக்கும். யூரின் ட்ரிப்பிள்ஸ் வைல் சிட்டிங் இருக்கும் போது யூரின் வந்து ட்ரிப்பிள்ஸ் ஆகிட்டே இருக்கும். சாண்ட் ஆர் டயப்பரில் சாண்ட் மாதிரி இருக்கும். ரீனல் கால்குலை டிஸ்யூரியா இருக்குது. அப்புறம் ரைட் கிட்னி தான் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து சரசபெர்லா. பென்சோயிக் ஆசிடில் வந்து பார்த்திங்கன்னா யூரிக் டார்க் ப்ரௌனாக இருக்கும். அந்த யூரினியஸ் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்மெல் அஃபென்சிவாக இருக்கும். அடுத்தது ட்ரிப்ளிங் யூரின் வந்து ஓல்டு மேன் இருக்குது. ஸ்ட்ராங் கேரக்டரிஸ்டிக் ஆர்டர் இருக்கும். எக்ஸசிவ் ஆஃப் யூரின் ஆசிட் இருக்குது. யூரின் வந்து மியூக்கஸ் அண்ட் பஸ் இருக்கும். டூ ஃப்ரீக்வெண்ட் டிசைன் டு எவாக்குவேட் பிளாடர் இருக்கும். இதுதான் வந்து மெடிசன்ஸ் ஃபார் ரீனல் கால்குலை. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.